நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக 1 பார்ட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு ஒரு 2லிருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை கூட நீங்கள் செடிக்கு ஊற்றிடலாம். அந்த தண்ணியை இப்போது நம்ம நல்லா கழுவிட்டோம். இதுக்கப்புறமா ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி அப்படிங்கிறது ப்ரெஷர் குக்கருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம் அப்படியே. இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், நெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் ஆனியன், பே லீஃப் இதெல்லாம் போட்டுக்கிறோம். ஸ்டார் அனிஸ்மேஸ் எல்லாம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு 1லேருந்து நம்ம 2 போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்படி நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதில் உங்கள்கிட்ட தேவையான வெஜிடபிள் போட்டுக்கலாம். அதாவது கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் சிம்பிளாக மஷ்ரூம் மட்டுமே போட்டு கூட பண்ணலாம். நம்ம நல்லா வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு திரும்ப நம்ம வதக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்ச காளான், அதாவது மஷ்ரூம், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த காளானில் இருக்கிற பச்சை வாசனை போகும்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி அந்த தண்ணி அப்படியே நம்ம ஊற்றிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். 3 கப் தேங்காய் பால். நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இப்படியே பண்ணுறேன். இப்போது உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 விசில் விட போகிறோம். ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் கரம் மசாலா பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் பச்சை மிளகாய், கரம் மசாலா எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போது நம்ம 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அந்த ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த பாசுமதி அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா மலர்ந்துடும். இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாம் வெள்ளரிக்காய் பச்சடி, அதாவது குக்கிம்பர் ரைத்தா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சட்னியும் பண்ணுவாங்க. இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். ரைத்தாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடியது. ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். தயிரும் வெள்ளரிக்காய் இருந்தால் மட்டும். அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டி தயிர். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. புளிச்ச தயிராக இருந்தாலும் ஓகே. இப்போ வெள்ளரிக்காய், அதாவது நான் விதை எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் விதையோடு கூட போட்டுக்கலாம். விதையோடு போட்டால் தண்ணி விடும்னு சொல்லுவாங்க. இப்போ சீசனிங்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம், நீங்கள் வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளும் ரோஸ்டட் cumin பவுடரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லியும் தூவிடுறேன். அவ்வளோதான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணு.